ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டாட் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம், அதாவது ஸ்கேலர் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லியிருந்தோம், வெக்டர் மல்டிப்ளிகேஷனில் ஒரு 3 டைப்ஸ்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைப் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இது வெக்டரையும் ஒரு ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணுறது ஒரு டைப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதிலே வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறது இன்னொரு டைப்பு. ஆனால் அதை வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணுறது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஜென்ரலாக மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வெக்டரையும் ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணுறது, இன்னொன்று வெக்டரையும் மல்டிப்ளை பண்ணும்போது டாட் வச்சு மல்டிப்ளை பண்ணுறது, இன்னொன்று வெக்டரி மல்டிப்ளை பண்ணும்போது கிராஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெக்டரையும் ஸ்கேலரையும் மல்டிப்ளை பண்ணுறதை பார்த்துட்டோம், அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் இந்த வீடியோவில் நம்ம டாட் ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் மெயினாக. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 2 வீடியோஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் டாட் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இது ஆல்மோஸ்ட் ஒரு 13th or 14th வீடியோ நினைக்கிறேன். ஏன்னா வெக்டர் மல்டிப்ளிகேஷன் பற்றி நடத்தியிருக்கேன், அது வெக்டர் பேசிக்ஸ் நடத்திட்டு இருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டாட் ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் ஐடியா வேணும், அப்போ தான் நான் டாட் ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது கேம் பேர் என்ன, ஸ்னூக்கர்ஸ் கேம் சொல்லுவாங்களா. எனக்கும் அந்த அளவுக்கு நான் விளாண்டதில்லை. ஸோ நான் டைம் நான் இதை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் என்னென்னா, இதை வச்சு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படின்னா, ஸோ இப்போ இதுதான் அந்த ஒயிட் பால். இந்த ஒயிட் பாலை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற பால்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போமா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அந்த ஃபோர்ஸ் இந்த இடத்துல நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, இந்த பால் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த பாலும் எந்த ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் கொடுத்தனோ அதே டைரெக்ஷனில் தான். அதாவது ஃபோர்ஸ் நான் இங்கே கொடுத்தா இங்கே பாருங்க, ஃபோர்ஸுக்கு நான் எஃப்னு போட்டுறேன். ஃபோர்ஸ் நான் இங்கே கொடுத்தா பாலோடைய டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதே டைரெக்ஷனில் தான் போகும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபோர்ஸ் எங்கே இருக்கோ அதே இடத்துல தான் டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் இருக்குது. நான் அந்த டைரெக்ஷன் ஆஃப் மோஷன் பதிலாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்ல போகிறேன். இப்போ ஏன்னா இதுதான் ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் பொசிஷன். இதுதான் இங்கே இருங்க, வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, இதுதான் ஆப்ஜெக்டோடைய இனிஷியல் பொசிஷன். ஓகே, இதுதான் இனிஷியல் பொசிஷன். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நான் அடித்ததுனால பால் இங்கே வந்துருச்சுன்னா இதுதான் அதனுடைய ஃபைனல் பொசிஷன். ஸோ இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம டேரெக்டாக மெஷர் பண்ணோன்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம வெக்டரில் பண்ணும்போது இங்கே இனிஷியல்லேருந்து இப்படி ஃபைனலுக்கு ஒரு வெக்டர் வருதுன்னா அதை டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நான் இங்கே என்ன சொல்ல வரேன் மெயினானா, ஃபோர்ஸ் வெக்டார் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரும் இருக்குது. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் டி வெக்டார்னு போடுவாங்க, சம்டைம்ஸ் டெல்டா ஆர் வெக்டார்னு போடுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நான் இங்கே மெயினாக சொல்ல வரது இந்த மீனிங்ஃபுல்லாக தான் சொல்ல வரேன். ஸோ அப்போ நான் இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த டைரெக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். சரி, இல்லை எனக்கு நான் வந்து ஃபோர்ஸை நான் இந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு பால் இந்த பக்கம் போகும். அப்போ நான் எந்த டைரெக்ஷனில் கொடுக்குறேனோ அந்த டைரெக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இது ஒரு கேஸ். ஓகே, இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஆனால் இந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் அப்படியே ஃபர்தராக நான் டெவலப் பண்ணுற பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அதே பால் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த பாலை வந்து நான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். அதாவது அதனுடைய மோஷனை நான் தடுத்து நிறுத்த போகிறேன். எப்படி தடுத்து நிறுத்த போகிறேன்னா, இது மாதிரி ஒரு வெட்ஜ் மாதிரி, அதாவது ஏதோ ஒரு சந்துக்குள்ளே வைக்கிற மாதிரி இந்த பாலை வச்சிடறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எந்த பக்கம் நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் சரி, அதாவது ஃபோர்ஸ் நான் இந்த டைரெக்ஷன் அப்ளை பண்ணாலும் சரி, நான் இந்த டைரெக்ஷன் அப்ளை பண்ணாலும் சரி, இந்த டைரெக்ஷன் அப்ளை பண்ணாலும் சரி, எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கும், ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெறுமனே இந்த பக்கம் தான் இருக்கும். இது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், நான் இந்த பக்கம் அடித்து நவுத்தினாலும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் எனக்கு பால் இந்த பக்கம் மூவ் ஆகாது. எனக்கு வெறுமனே டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்போது எனக்கு இந்த கேஸில் என்ன இருக்குது, ஃபோர்ஸோடைய டைரெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய டைரெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது இந்த கேஸில் இப்போ எதுக்கு சார் 2 எக்ஸாம்பிள் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக சொன்னீங்க அப்படின்னா, இந்த இடத்துலையும் ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது, இங்கே ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒர்க்கு இப்போ நான் கொடுத்த பார்த்தீங்களா ஃபோர்ஸு, அதாவது ஃபோர்ஸுங்கிறத நம்ம எப்படி சொல்கிறேன், சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க்கு நான் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்போது நான் இதுக்கு ஒர்க் டன்னு ஒரு ஃபார்முலா எழுதுனா, ஸோ நம்ம இது வரைக்கும் படித்ததில்லை. ஸோ படித்ததில்லைனா 11th ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஒர்க் டன்னுங்கிற ஃபார்முலா எப்படி எழுதுவோம்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார்னு போடுவாங்க. அப்படி போகிறதுக்கு பதிலாக என்ன சொல்லணும்னா எஃப் டி காஸ் தீட்டா அப்படின்னு போடுவோம். ஸோ அதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணுறேன். இதுதான் டாட் ப்ராடக்ட், இதை நான் டிஃபைன் பண்ண தான் போகிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதை நான் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்களேன். இப்போது இந்த எக்ஸாம்பிள்லேருந்து டெரைவ் பண்ணுறேன். இப்போ நான் இந்த பால் எக்ஸாம்பிள்லேருந்து டெரைவ் பண்ணுறேன். ஸோ இந்த பால் எடுத்துக்கிட்டேன். இந்த பாலை வந்து நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன். எப்படி கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், இந்த மாதிரி
ஒரு மோஷனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அது நான் இப்போ இந்த ஃபோர்ஸை நான் இந்த பர்டிகுலர் டேரக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன், சும்மா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்ஸை நான் இந்த பர்டிகுலர் டேரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்மளுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி சார் நீங்கள் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ண போகிறீங்கன்னா அது ரொம்ப ஈஸி தான். சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த ஃபோர்ஸை நான் இங்கேயும் வரையலாம், இல்லைனா இந்த ஃபோர்ஸை நான் இங்கேயும் வரையலாம். ஓகே, நம்ம அது முன்னாடியே படிச்சிட்டோம். இதுதான் நான் வெக்டர் பேசிக்ஸ் முதல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெக்டர் நான் ஃபோர்ஸை இந்த பக்கம் வரைய போகிறேன். ஓகே, ஸோ வரைஞ்சிட்டேன். ஸோ ஃபோர்ஸை நான் இந்த இது பதிலாக இப்படி வரைஞ்சிட்டேன்னா, வரைஞ்சதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்னென்ன கன்சிடர் பண்ணுறேன், தீட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இது தீட்டா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போது பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரியும் எஃப்ங்கிற வெக்டாருக்கு 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஒன்று இருக்கும், வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும். ஸோ இது எப்படி சார் இது ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் நீங்கள் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு வெக்டர் காம்பனண்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன். ஸோ இதில் இந்த வெக்டருடைய ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்னன்னா எஃப் காஸ் தீட்டா. ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன், ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நீ வரைகிறேன். ஸோ இதை நான் எல்லோ கலர்லேயே வரைஞ்சிடறேன். ஓகே, ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எஃப் காஸ் தீட்டா. ஓகே, இது எஃப் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் இதோடைய வெர்டிக்கல் காம்பனண்ட். ஓகேனா இதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் சைன் தீட்டா. இதை ரிசால்வ் பண்ணலாம். இதுக்கும் நான் டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணால் ரொம்ப நேரம் எடுத்து வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எஃப் காஸ் தீட்டா இங்கே இருக்குது, எஃப் சைன் தீட்டா இங்கே இருக்குது. நம்மளுக்கு இந்த டயக்ராம் பார்க்கும்போதே தெரியும் இந்த எஃப் சைன் தீட்டா ஃபோர்ஸுங்கிறது ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எஃப் சைன் தீட்டா ஃபோர்ஸ்னால ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா இந்த பால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து சும்மா நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக இது 3 நியூட்டன் இருக்குது, இது 4 நியூட்டன் இருக்குது அப்படின்னா இது வந்து டோட்டலாக 5 நியூட்டன் இருக்குது. அதாவது நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் 5 நியூட்டனாக இருந்துச்சுன்னா, அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் 5 நியூட்டனாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டலாக 3 நியூட்டனாக இருக்குது, வெர்டிக்கலாக 4 நியூட்டனாக இருக்குன்னு நான் பிரிக்கிறேன். அது எப்படின்னா நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன 3, 4, 5ங்கிற ட்ரையாங்கிள் மூலமாக பிரிச்சிருக்கேன். சும்மா எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே யூஸ் இல்லை. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆக போகிறது இல்லை. இந்த பாலை அமுக்க தான் செய்யும், டிஸ்பிளேஸ் பண்ணாது. ஆனால் இந்த 3 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான உண்மையான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ண போகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா ஒர்க் டன் ஆக்சுவலாக என்ன ஒர்க் நடந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் வேணால் போடு. இப்போ நம்ம கேட்போம்ல, நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டாலும் சரி ஆக்சுவலாக என்ன ஒர்க் நடத்திருக்குன்னு கேட்பாங்களா எல்லாரும். என்ன படிச்சிருக்கேன்னு தானே கேட்பாங்க. நீ இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நீ படிச்சிருக்கியா இல்லை அது மாதிரி தானே கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நீ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி, ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அதை பொறுத்து தான் ஒர்க் டன் இருக்கும். ஸோ அதனால தான் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபோர்ஸ் என்னது எஃப் காஸ் தீட்டாங்க தான் இந்த ஃபோர்ஸ். ஸோ அப்போ எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா எஃப்டி காஸ் தீட்டா. ஓகே, அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எஃப்டி காஸ் தீட்டா. இப்போது பாருங்க எஃப்டி காஸ் தீட்டான் இருக்கா. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எஃப்டி காஸ் தீட்டாங்கிற ஃபார்மில் கொண்டு வரது தான் எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் அப்படின்னு கொண்டு வராங்க. அவ்வளோதான். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இங்கே பாருங்க இதுதான் நான் இங்கே டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ எஃப் வெக்டார் டாட் டி வெக்டாருங்கிறது எதுக்காக இதனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா டாட் ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி டாட் ப்ராடக்ட் ஈஸி தான், இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனுக்காக தான் நம்ம டாட் ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார் தான் எஃப்டி காஸ் தீட்டா ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னது என்னோட அப்ளிகேஷன் தான். இப்போ தான் நம்ம டேரெக்டாக டாட் ப்ராடக்ட்டோட டெஃபினேஷனுக்கு வரும். ஸோ உங்கள் புக்கிலலாம் கடைசியாக தான் கொடுத்துருப்பாங்க அவங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம். பட் நான் டேரெக்டாக ஃபஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் டாட் ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ டாட் ப்ராடக்ட், அதாவது டாட் ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம முன்னாடி சொன்னது 2 வெக்டார் மல்டிப்ளை பண்ணுறோம். பாருங்கள் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார், அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டார். அது பாருங்கள் ஃபோர்ஸுங்கிறது ஒரு வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டார். ஸோ அப்போ அதை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் நீங்கள் எழுதணும்னு கூட எழுதிக்கலாம். ஸோ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் நம்ம புக்கில் கூட படிச்சிங்கன்னா அதான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ், 2 வெக்டார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 2 வெக்டாரை நான் இங்கே வந்து எஃப் வெக்டார் டாட் எஃப் வெக்டார்னு ஒரு வெக்டார், டி வெக்டார்னு ஒரு வெக்டார் எடுத்துக்கோ. இப்போ ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏ வெக்டார் அப்புறம் பி வெக்டார் இப்படி 2 வெக்டார் இருக்குன்னா இதுக்கு டாட் ப்ராடக்ட் நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு தான் நம்ம கொடுப்போம். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை நம்ம சொன்ன மாதிரி ஏ பி காஸ் தீட்டா. இப்போ இதுக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ சார் இது என்ன சார் ஏ வெக்டார் போட்டிருக்கீங்க, வெறும் ஏன் போட்டிருக்கீங்க, இந்த வெறும் ஏன்னா என்ன அர்த்தம், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்னு அர்த்தம். மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார்னா ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார்னா பி. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்தே படிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம், திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை ஏபி காஸ் தீட்டான்னு போடலாம். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கே நீங்கள் நம்ம புக்கில் இருக்க டெஃபினேஷனே பாருங்கள். ஸோ ஏ வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் போத் வெக்டார்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்னிடியூட் ஆஃப் போத் வெக்டார், ஏ வெக்டாரோட மேக்னிடியூடும் பி வெக்டாரோட மேக்னிடியூடும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க, கூடவே அண்ட் தி கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. ரொம்ப பேசிக் டெஃபினேஷன் இது. ஸோ இதை நீங்கள் வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் நோட்ஸ் எழுதும் போது இந்த அளவுக்கு எழுத தேவையில்லை. உங்களுக்கு இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் எழுதினா போதும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதினா போதும்.
தட்ஸ் எனஃப். ஓகேங்களா? சரி, இப்போ இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி, இப்போ டேரெக்டாக ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ ஸ்கேலா ப்ராடக்ட்டுக்கு நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ தேவையா பார்க்குறது முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேலா ப்ராடக்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சம் சால்வ் பண்ணால் எப்போயுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சம் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் எடுத்து வச்சுருக்க சம்மு. ஸோ இதெல்லாம் என்னோடய டீச்சிங் நோட்ஸு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையா, ஃபுல் நோட்ஸு தேவையான தேவையில்லை, உங்களுக்கு இந்த நான் எழுதின நோட்ஸே போதும். ஸோ அதனால் நான் இந்த நோட்ஸை மட்டுமே நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்காக கொடுத்துட்றேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில் எக்ஸாம்பிளில் 2 வெக்டார்ஸ், அதனுடைய மேக்னிடியூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்கான், 12 கொடுத்துருக்கான். அப்போ மேக்னிடியூட் இங்கே பாருங்கள், மேக்னிடியூட் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரோடைய மேக்னிடியூட் ஏ அப்படின்னு எழுதிக்கணும். இது நீங்கள் எழுதி நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இது ஏங்கிறது மேக்னிடியூட் அப்படின்றது ஞாபகம் வரும். ஸோ ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து ஏ, ஸோ விச் இஸ் 5 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டோம். அப்புறம் மேக்னிடியூட் வெக்டார் பி வெக்டாரோடைய மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 12னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 60 டிகிரி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டான், இங்கே 60 டிகிரின்னு கொடுத்துட்டான். ஓகே, ஸோ அப்போது ஃபைன் தேர் ஸ்கேலா ப்ராடக்ட்னு கேட்டிருக்கான். அப்போ ஸ்கேலா ப்ராடக்ட்னு கேட்டாங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஸ்கேலா ப்ராடக்ட் கேட்டிருக்கான். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா என்ன, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. டேரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணுறது தான், ரொம்ப ஈஸி தான் சம். ஸோ ஏக்கு பதிலாக 5 எழுதுறேன். ஏங்கிறது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அதான் ஏ விச் இஸ் 5. ஸோ அதனால் 5 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பி வந்து 12. ஸோ 12 எழுதிட்டேன். 5 × 12 ஓகே எழுதிட்டோமா. அப்புறம் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டானது காஸ் ஆஃப் தீட்டாங்கிறது 60 டிகிரி. ஸோ 5 × 12 ஆர் 60. அதுக்கப்புறம் காஸ் 60ங்கிறது 1/2. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கடைசியாக வர்றது என்ன வருது, விச் இஸ் 30. ஸோ அப்போது கரெக்டாக எழுதுனா விச் இஸ் 30. ஓகே, ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 30. ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப டேரெக்டாக நான் எழுதியிருக்கேன். இந்த சம் புக்கில் கொடுக்கல நான். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்றதுக்கு வச்சுக்கொண்டதுக்காக ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கேன். எப்போயுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சம் சால்வ் பண்ணுவேன். பட் ஃபார்முலா இருக்குன்னு ஒரு பேப்பரில் ஒரு ஷீட் எழுதி வச்சுக்கணும், ஃபார்முலா ஷீட்னு எழுதி வச்சுக்கணும் ஃபிசிக்ஸை பொறுத்தவரை. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இப்போ வரும் இந்த கொஷின் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கோம், டாட் ப்ராடக்ட்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நீங்கள் இந்த டாட் ப்ராடக்ட்டுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதான் நம்ம புக்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் திஸ் டாட் ப்ராடக்ட். இப்போ நான் இங்கே இந்த பேராகிராஃப் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பாருங்கள். தேர் ஆர் 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இருந்துச்சுன்னா, அதுக்கான ஆங்கிள் தீட்டா இருந்துச்சுன்னா, தென் தேர் ஸ்கேலா ப்ராடக்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதைத்தான் நம்ம இவ்வளோ நேரம் படிச்சுட்டே இருக்கோம். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அப்புறம் அதில் வேறு ஏபிங்கிறது என்னது, மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ அதாவது மேக்னிடியூட்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இதை தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிற தன்மோஸ்ட் எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு பாருங்கள். இந்த டாட் ப்ராடக்ட்டில் மொத்தம் 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சில சம்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணலாம்னு நினச்சிருக்கேன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 or 7 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அப்படி கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 1. ஓகே, அதில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, டாட் ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். என்ன போட்டேன்னா, ஒரு வெக்டார் கூட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு இன்னொரு வெக்டார் தான் கிடைக்கும்னு சொன்னோன்னா, அதாவது ஒரு வெக்டார் கூட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வெக்டார் தான் கிடைக்கும். இதுதான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, 2 வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது என்ன பண்ணுறோம், ஏ வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறோம், பி வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஆனால் இதில் என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்னா, டாட் ப்ராடக்ட் போடணும். ஸோ இப்போ டாட் ப்ராடக்டாக போட்டால் எனக்கு என்ன வருது, ஏபி வந்து காஸ் தீட்டா வந்துச்சா. இப்போ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏபி காஸ் தீட்டா வந்துருச்சு. இப்போ ஏங்கிறது மேக்னிடியூடு, பிங்கிறது மேக்னிடியூடு தான் போட்டிருக்கோம். அப்புறம் காஸ் தீட்டாங்கிறது ஒரு வேல்யூ, இதுவும் ஒரு வேல்யூ. கடைசியாக எனக்கு ஒரு வேல்யூ தான் வருது. அதாவது எனக்கு கடைசியாக ஒரு மேக்னிடியூடு மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ மேக்னிடியூட் மட்டும் வந்துச்சுன்னா எனக்கு ஃபைனலாக வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரக்ஷன் இல்லை. மேக்னிடியூட் மட்டும் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருங்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஃபைனல் வேல்யூ வருது பார்த்தீங்களா, இது என்னவா வரும் அப்படின்னா, இது எனக்கு ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் வரும். ஓகே, அதாவது ஒரு டாட் ப்ராடக்ட் கிவ்ஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே கொடுத்துருப்பான் பாருங்க, இந்த ப்ராடக்ட் ஏ டாட் பி இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்கேலார். இப்போ என்னுடைய வேல்யூ என்னது, ஆல்வேஸ் ஸ்கேலாராக தான் மட்டும்தான் வரும், வரவே வராது, வெக்டாராக வரவே வராது அப்படின்னு இருக்கணும். சார் அதுக்கு அடுத்து இந்த எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதனுடைய வேல்யூ ஸ்கேலர் ஆச்சுன்னு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்
ப்ராப்பர்ட்டிலேயே ஓகேங்களா, இது ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்க. இன்னொரு செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தீட்டாவை பொறுத்து ஓகே, அந்த தீட்டாவை பொறுத்து இந்த வேல்யூஸ் மாறும்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக தெரியும், தீட்டாவை பொறுத்து வேல்யூஸ் மாறும். ஆனால் எப்படி மாறும் பாருங்கள். அதாவது தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் என்ன ஆகும், தீட்டா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் என்ன ஆகும், அவ்வளோதான். அதாவது அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் என்ன ஆகும், இல்லைனா அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும், அதுதான் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். அடுத்த அதிலே சப்டிவிஷனாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துமா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஓகே, தீட்டாவோட வெளியில் 60 டிகிரி கன்சிடர் பண்ணியிருந்தோம். எந்த வெளில நம்ம முன்னாடி போட்ட சம்மில் 60 டிகிரி கன்சிடர் பண்ணியிருந்தோம். அப்படி பண்ணும்போது ஏ வெக்டாரோடைய இது என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இதோட வேல்யூ 13 வந்திருக்கு. அதாவது இதனுடைய வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, இதனோட வேல்யூ வெறும் பாசிட்டிவாக தான் மட்டும் வந்திருக்கு. ஆனால் இதுவே இஃப் தீட்டா ஓகேங்களா, தீட்டாவோட வேல்யூ மோர் தென் 90 டிகிரி, அப்போதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ தீட்டா வந்து ஒரு 120 டிகிரி எடுத்துக்கலாமா. ஸோ 120 இருங்க, நான் எடுத்துருக்க எக்ஸாம்பிள் அதான் பார்த்துக்கிறேன். ஸோ 120 டிகிரி தான். ஸோ 120 டிகிரி எடுத்தால் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்ன வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம புக்கில் ப்ராப்ளம்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி போல டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெறுமனே ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நீங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இப்போ இந்த கேஸில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிக்கோம், 60 டிகிரி போட்டிருக்கோம். அதுக்கு பதிலாக 120 டிகிரி போட போகிறேன். 120 டிகிரி போட்டால் என்ன ஆகும், இப்போ அதுதான் நாங்கள் என்னோட கேஸை 120 டிகிரி தான். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இந்த இடத்துல ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 12, காஸ் ஆஃப் என்னது தீட்டாக்கு பதிலாக 120 டிகிரி போடுறேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு முன்னாடி தெரியும் 5 × 12 60, இது சேஞ்ச் ஆகாது. பட் காஸ் 120ங்கிறது சைன் ஆஃப் 30 டிகிரி, பட் இது வந்து மைனஸ் ஆஃப்னு எழுதிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் சில ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் இது என்ன சொல்லுவோம், அலைடு ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, நம்மளுக்கு இங்கே பிரித்து ஃபஸ்ட்டு ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு பிரிச்சுட்டு இது 90 டிகிரி, அதாவது இதுக்கு இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கத்தில் வெறும் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், காசுனால இது நெகட்டிவ் ஆயிடுச்சு. காசுன்னு 120 இங்கே இருக்கும், அதனால் நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது இந்த பக்கம் 90க்கும் 270க்கும் என்ன ஆகும்னா சைனு கொசைனாக மாறும், கொசைன் சைனாக மாறும். ஸோ காசு நெகட்டிவாக வந்துருச்சு, காசு அதேமாதிரி சைன் ஆகிடுச்சு, 30 டிகிரி ஆகிடுச்சு. ஸோ இப்படிங்கிறது தான் ட்ரிக்னாமெண்ட்ரி அலைட் ஆங்கிள்ஸு. ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது வந்து நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணல, வெக்டர்ஸ் மட்டும் தான் பேசிக் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் இது எல்லாத்தையும் நான் நீட்டுக்குன்னு ஒரு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு பிளேலிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் இதை நான் நடத்துகிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை போய் செக் பண்ணுங்கள். பட் சொல்கிறேன், ஜென்ரலாக இதான் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் மைனஸ் ஆஃப் சைன் 30 டிகிரி. ஸோ 60 இன்ட்டு மைனஸ் ஆஃப் சைன் 30 டிகிரிங்கிறது என்னது, அதே தான் 1/2 தான். ஸோ மைனஸ் ஆஃப் 1/2, இந்த மைனஸ் இன்ட்டுன்னு போடக்கூடாது, மைனஸ் ஆஃப் 1/2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து -13 வரும். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, மைனஸ் ஆஃப் 30 ஆயிடுச்சு. இங்கே என்ன இருந்தது, +30 இருந்துச்சு. பட் இங்கே ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ விச் இஸ் ஆன்சர் என்னது -30 இருந்துச்சு. ஓகே, 120 டிகிரியாக இருந்துச்சுன்னா -30 ஆயிடுச்சு, பாசிட்டிவ் 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா இது வெறும் 30 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இதில் நம்மள என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ அடுத்து இன்னொன்று காமுடேட்டிவ், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, அது ரொம்ப ஈஸி. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, அதாவது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது நம்ம ஏன் இதை நான் டெரைவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட் போகிறப்ப அதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 12ன்னு கொடுத்துருக்கேன், தீட்டா வந்து 60 டிகிரி ஆச்சா. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் நம்ம ஆல்ரெடி என்ன கால்குலேட் பண்ணிட்டோம், ஏபி காஸ் தீட்டா அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதில் 5, இதுக்கப்புறம் இது 12, அப்புறம் காஸ் தீட்டா காஸ் 60 வந்து நம்மளுக்கு 1/2 ஆயிடுச்சு. ஸோ அதனால் வேல்யூ 30 வந்துருச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதில் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார், இதுக்கும் அதே ஃபார்முலா தான், உங்களுக்கு ஒன்றும் மாறல, அதனால தான் ஈஸி. ஸோ பிஏ காஸ் தீட்டான்னு வரும், இல்லைனா பிஏ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ அதுக்கும் 5 12, அதுக்கப்புறம் 1/2 காஸ் 60 1/2 தான் வரும். சார் இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் இப்போ ஏ வெக்டார் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பி வெக்டார் இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சும்மா அப்ராக்சிமேட்டாக நான் வரைகிறேன். பி வெக்டார் இருக்குது, ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 60 டிகிரின்னு சொன்னீங்க. அதாவது ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டாருக்குள்ள ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ நீங்கள் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னாலும் பி வெக்டாருக்கும் ஏ வெக்டாருக்குள்ள ஆங்கிள் தான் 60 டிகிரி. அதனால தான் தீட்டா 60 டிகிரியாகவே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ காஸ் 60 1/2 தான் இருக்கும், இதுக்கும் ஆன்சர் 30 தான் வரும். ஸோ அப்போ இது ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 30 தான், பி வெக்டார் டாட் ஏ வெக்டாரும் 30 தான். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதைத்தான் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகே, அடுத்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், டன், முடிஞ்சிச்சா. அதுக்கு அடுத்து மூணாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது. மூணாவது ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் நான் ஏற்கனவே ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இது ரொம்ப நேரம் போகும், அதனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதனால் இதை நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ன சொல்கிறோம்னா இதை தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்கிறோம், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் டாட் ப்ராடக்ட் ஆகிடுச்சா. அதுக்கு அடுத்து சரி, நம்ம இவ்வளோ நேரம் படிச்சிட்டிங்க, சரி இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஒரு ஏ வெக்டார் இருக்குது, சாரி, அப்புறம் இது பி வெக்டார் இருக்குது. இப்போது எங்களுக்கு நீங்கள் எனக்கு தீட்டாலாம் கொடுக்கல சார், எனக்கு கொஷினில் தீட்டா கொடுக்கல சார். ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க சார். இப்போ நான் இங்கே சொல்கிறேன், ஏ வெக்டாரோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, இது 5 மேக்னிடியூட் அப்படி சொல்லிட்டோம். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் 5ம் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் வந்து 12ம் நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிளே அதே எக்ஸாம்பிள் தான் திரும்ப நடத்துகிறேன். ஸோ இந்த கேஸில் எனக்கு இன்னொரு அடிஷ்னலாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து 13 கொடுத்துட்டாங்க சார். இப்போ உங்களால் தீட்டா கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, தீட்டா ஈஸி தான். எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம தெரிஞ்ச ஃபார்முலாலே எழுத போகிறோம். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அதாவது தீட்டாங்கிறது நம்மளுக்கு இந்த ஆங்கிள் 2 கொடுக்கல சார், இந்த ஆங்கிள் எதுவும் கொடுக்கல, பட் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது எப்போ கண்டுபிடிக்கலாம்னா இந்த டாட் ப்ராடக்ட்டோட வேல்யூ கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ cos theta which is equal to a vector dot b vector divided by ab. ஓகே, ஸோ இது ஜென்ரலாக இப்படியும் எழுதலாம். இது ஏபிங்கிறது வேறு என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ஏ அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் போடணும் அவசியம் இல்லை, பட் நான் போட்டு வச்சுருக்கேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம புக்லேயும் அந்தளவுக்கு கொடுக்கல. ஸோ ஆனால் இப்போ தீட்டாங்கிற வேல்யூவை இப்படி கண்டுபிடிக்கலாம். தீட்டா கண்டுபிடிச்சாலும் சரி, காஸ் தீட்டா கண்டுபிடிச்சாலும் சரி, இப்படி கண்டுபிடிக்கலாம். எப்படி? ப்ரொவைடட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கொடுத்தா. அதுதான் நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க, 4th ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி முடிச்சிருக்கோம், 2nd ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம், 3rd முடிச்சிட்டோம், 4th முடிச்சிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, 5th ப்ராப்பர்ட்டி. 5th ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸி தான், அது எழுதிக்கலாம். ஸோ அதாவது மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார், இப்போ சாரி இந்த வெளி தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா டாட் ப்ராடக்ட் படித்தோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு படித்தோம். சார் இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூவும் வரும், அதுக்கப்புறம் இதுக்கு மினிமம் வேல்யூ வரும். ஏன் மேக்ஸிமம் மினிமம் சொல்கிறேன்னா நம்ம டெஃபினேஷனே தெரியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இப்போது இதில் எது வேரி ஆகுதுன்னா இந்த தீட்டாங்கிற வேல்யூ வேரி ஆகும். அதாவது இப்போ நீங்கள் ஏ வெக்டார் இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பி வெக்டார் இப்படி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தீட்டாவை பொறுத்து எனக்கு இந்த ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ வேரி ஆகும். அதாவது மேக்ஸிமம் வேல்யூவும் போகும், மினிமம் வேல்யூ போகும். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எப்போ மேக்ஸிமம் ஆகும், காஸ் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் எப்போ இருக்கும் முதல்ல தெரியும் நம்மளுக்கு. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ இருக்கும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இதனுடைய வேல்யூ மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா ஏபி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1 மட்டும்தான். ஓகே, காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ 1 மட்டும்தான். ஸோ அப்போ ஏபி மட்டும் எனக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் எழுதிக்கலாம், காஸ் தீட்டாவுடைய மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டா 1னா தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும், 90 இருக்கும். சாரி தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கேஸில் இப்போ என்ன சொல்ல வரோன்னா, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ வெக்டார் பி வெக்டார் வரைஞ்சிருவோமா. ஏ வெக்டார் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பி வெக்டார் இப்படி இருக்குங்களா. இப்போது இதனுடைய டாட் ப்ராடக்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா ரெண்டுமே ஒரே லைனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டாட் ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் டாட் ப்ராடக்ட், ஏன்னா தீட்டா 0 இருந்துச்சுன்னா தான் எனக்கு உங்களுக்கு வெறுமனே ஏ இன்ட்டு பி ஆகுது அப்படின்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இதை நம்ம டேரெக்டாக எதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா இங்கே பாருங்கள், நம்மளோட இந்த சம்மில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு பால் இருக்குது, நான் இப்படி தள்ளுறதுக்கும் பதிலாக நான் இங்கே தள்ளினேன்னா நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஃபோர்ஸுக்கு பால் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நான் இங்கே கம்மியாக ஃபோர்ஸ் கொடுத்தா கம்மியாக மூவ் ஆகும், அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்தா அதிகமாக மூவ் ஆகும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப அதிகமாக கொடுத்தா தான் கொஞ்சோண்டு மூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஸோ தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்குது. அப்போ ஒர்க் டன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது ஆக்சுவல் ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், எந்த ஒரு லாஸ் ஆஃப் எனர்ஜி இருக்காது. ஸோ லாஸ் ஆஃப் ஒர்க் டன் இருக்காது. இப்போ இந்த கேஸில் நம்ம இதுதான் கன்சிடர் பண்ணணும், ஏ டாட் பி வெக்டார் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது ஏபியாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0, இதுதான் மெயின். ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்றத நல்லா ஞாபகம் இருக்கணும். அடுத்து மினிமமாக இருக்கும்போது மேக்ஸிமம் கேஸ் பார்த்துட்டிங்க. ஸோ மினிமமாக எப்போ இருக்கும், அப்போ இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரினா நம்ம என்ன சொல்லிட்டோம், 2 வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்கும்னு சொன்னோம். ஏன்னா 2 வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்கணும்.
இதில் எழுதிக்கிங்க ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ஆர் இன் சேம் டைரக்ஷன். அதே மாதிரி ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் வந்து பேரலல் வெக்டார்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வந்து மேக்ஸிமமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ மினிமமாக இருக்கும்போது அதே தான், மினிமமாக இருக்கும்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரு ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. சார் இதில் மினிமமாக நீங்கள் எப்படி சார் மினிமம் மேக்ஸிமம் எப்படி சார் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு நம்பர் ஸ்கேல் கன்சிடர் பண்ணிங்க, இது 0வாக இருக்குது. ஓகே, இது காஸ் தீட்டாவோட வேல்யூ மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, காஸ் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமமாக 1 வரைக்கும் போகலாம், மினிமமாக எனக்கு -1 வரைக்கும் தான் போகும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, காஸ் தீட்டாவோட வேல்யூ மேக்ஸிமம் +1 வரைக்கும் போகும், காஸ் நெகட்டிவ் 1 போகும். அப்போ எப்போ நெகட்டிவ் 1 போகும், இதுதான் மினிமம். ஓகே, இது மினிமம்ங்களா, நம்ம ஆல்ரெடி இது மேக்ஸிமம் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரியும். இப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ மினிமமாக என்ன இருக்கும், -1 வரைக்கும் போகலாம். ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ -1 வரைக்கும் போகலாம் மினிமமாக. ஸோ அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு காஸ் தீட்டாவோட வேல்யூ -1 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மேத்தமெட்டிக்ஸ் டூல் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ 12th ஃபிசிக்ஸ் நீங்கள் படித்தாலும் சரி, 11th ஃபிசிக்ஸ் படித்தாலும் சரி, நம்மளுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் முதல்ல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் அந்த ட்ரிக்னாமெட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நான் இன்னும் அந்த ட்ரிக்னாமெட்ரியில் நான் நீட்டுக்கு நடத்தலை. நான் நீட் நடத்தினேன் அப்படின்னா அந்த வீடியோ லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் நான் மறந்துடுறேன். ஸோ உங்களுக்கு இல்லைனா உங்கள் இதில் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அதை வியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை ஜென்ரலாக நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி நிறைய பேர் சொல்லி தராங்க, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்களும் பார்த்துக்கலாம். ஓகே, சரி இப்போ வருவோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும்போது தான் காஸ் தீட்டாவோட வேல்யூ -1 இருக்கும். அப்போ தீட்டா 180 டிகிரி நான் யோசிச்சு பார்க்கணும். அதாவது ஏ வெக்டார் நம்ம இங்கே வரைகிறோம், பி வெக்டார் நம்ம இங்கே வரைகிறோம், ஆங்கிள் வந்து தீட்டா இங்கே சொல்கிறோம். தீட்டா 180 டிகிரினா எப்படி இருக்கும் தெரியுமா, இங்கேருந்து தீட்டா 180 டிகிரி இங்கே இருக்கும். அப்போ பி வெக்டார் இங்கே இருக்காது, பி வெக்டார் இங்கே இருக்காமல் உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் பி வெக்டார். சரிங்களா, பி வெக்டார் ஆப்போசிட் சைடில் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் நீங்கள் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா அது வந்து வேறு கேஸ். நான் அந்த கேஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்போதைக்கு போட்டு குழப்பிக்காதீங்க. சார் எப்படி சார் இங்கேருந்து பிடிச்சி இழுக்கிறீங்க, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்கும்னா எப்படி சார் அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம போக படிக்கலாம். இதெல்லாம் நான் சொல்ல ரிட்டார்டிங் மோஷன் நம்ம படிப்போம், நம்ம அவ்வளோவா படிக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, ரிட்டார்டிங் மோஷன் ஒன்று இருக்குது, அதில் தான் ஃபோர்ஸ் அந்த பக்கம் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த பக்கம் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை அப்புறம் படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா, ஏபி காஸ் தீட்டா. காஸ் தீட்டா வந்து மினிமமாக எவ்வளோ வரும், -1 ஆயிரும். ஏபி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வேல்யூ வந்து -ABன்னு வந்துடும். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோடைய மினிமம் வேல்யூ இது. ஓகே, இது வந்து மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 இருக்கும். ஓகே, ஸோ -ABயாக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஏபியாக இருக்கும், மினிமம் வேல்யூ -ABயாக இருக்கும். ஓகே, எப்போ வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரியாக இருக்கும்போது. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரினா என்ன அர்த்தம்னா, இப்போது வெக்டர்ஸ் வந்து ஆன்டை பேரலாக இருக்குன்னு அர்த்தம். ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ்னால் இதுதான் நம்ம முன்னாடியே டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் நம்ம பிடிச்சோம். ஏ வெக்டார் இந்த டேரக்ஷன்லையும் பி வெக்டார் இந்த டேரக்ஷன்லையும் மாற்றி இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டேரக்ஷனில் இருந்துச்சுன்னா அது தான் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த கேஸில் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் அனதர் எந்த ப்ராப்பர்ட்டி, 5th ப்ராப்பர்ட்டி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 6th ப்ராப்பர்ட்டி, இது கொஞ்சம் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, இருங்க 5th and 6th முடிச்சிட்டாங்க பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஏபி, மேக்ஸிமம் வந்து ஏபி மினிமம் வந்து -AB. அப்போ வந்து வென் தே ஆர் ஆன்டி பேரலல், இது நம்ம படிச்சிட்டோம். இப்போ அடுத்து 7th ப்ராப்பர்ட்டி, இதை தெரிஞ்சு இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஓகே, அடுத்து 7th ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, அதனோட டாட் ப்ராடக்ட் வந்து எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஃபார்முலா ஏபி காஸ் தீட்டா. ஆனால் இப்போது இந்த தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா, தீட்டா 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஏ வெக்டார் பி வெக்டார் இப்படி இருக்கும், ஏ வெக்டார் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பி வெக்டார் இப்படி இருக்கும். இப்போ இந்த கேஸில் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்னவாக இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ஸோ ஏபி காஸ் ஆஃப் 90 டிகிரி. ஸோ காஸ் 90யோட வேல்யூ 0. ஸோ அப்போ ஏபி இன்ட்டு 0, ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ ஃபார் 0 ஃபார் எந்ததுக்கு, ஆர்த்தோகனல் வெக்டார்ஸுங்களா. இது ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்னால் அந்த வெக்டார் ரெண்டுக்கும் வந்து ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஆர்த்தோகனல் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஆர்த்தோகனல்ங்களா இருங்க, இது வந்து செல்ஃப் டாட் ப்ராடக்ட். ஒரு நிமிஷம் இருங்க, அதுதான் கரெக்ட். ஓகே, செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அடுத்த பாயிண்ட். ஓகேங்களா, இது என்ன சார் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா, ஏ வெக்டார்
ஏக்கும் இன்னொரு ஏ வெக்டாரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, ஓகே, ஏ வெக்டாரையும் நம்ம இன்னொரு ஏ வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதை தான் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே ஏ வெக்டார் டாட் பி வெக்டாருக்கு ஏபி காஸ் தீட்டா, இந்த இடத்துல ரெண்டுமே ஏ தான். ஸோ அதனால் ஏ காஸ் தீட்டா நம்ம ஜென்ரல் ஃபார்ம்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் ஏபி காஸ் தீட்டா. இந்த பி வெக்டார் பதிலாக திரும்பி ஏ வெக்டர் கன்செப்ட் பண்ணினா ஏ தான் வரும். ஸோ ஏ காஸ் தீட்டா. ஸோ அப்போ அதில் ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் போட்டுக்கலாம். காஸ் தீட்டாங்கிறது என்ன ஆயிருங்க, காஸ் 0 ஆயிருங்க. ஏன்னா ஏ வெக்டாரு இங்கே தான் இருக்கும், அதே வெக்டார் தான் நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஏ வெக்டார் அட் ஏ வெக்டாருங்கும் போது இவருக்கும் ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 0 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ காஸ் 0வாக தான் இருக்கும். காஸ் 0னா 1 தான். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர். சரி, ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே மாற்றி எழுதுறேன். நான் என்ன எழுதுறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரைட் மறுபடியும் மாற்றி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் மாற்றி எழுதுறேன். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு எழுதலாமா? இப்போது நம்மளுக்கு இந்த ஏ மட்டும் எழுதுனீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். இது எதுக்கு நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. இப்போனா ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். அடுத்து இது நீங்கள் எப்படி எழுதுறது, இந்த ஏங்கிறது என்னது நம்மளுக்கு தெரியும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். சார் இப்போ எதுக்கு சார் இது வரைக்கும் ஓகே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகே சார். அதுக்கப்புறம் ஏன் சார் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி திரும்பி கொண்டு வருவாங்க. அதுக்காக தான் கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு இது வச்சுங்க, நான் அடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னா ஏ வெக்டாரையும் நீங்கள் 2 ஏ வெக்டாரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இன்னொன்று என்ன இருக்குன்னா யூனிட் வெக்டார்ஸோடைய இருக்குது, இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 30 மினிட்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து யூனிட் வெக்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காம்பனன்ட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணால் இந்த டாட் ப்ராடக்ட் முடியுது. அதுக்கப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. பார்க்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் அதை முடிச்சுட்டு எப்போ தான் கூலிங்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.